அறிவு கட்ட முண்டா. நான் ஆடிட்டு இருக்கேன்ல, குறுக்க என்கிட்ட கை வச்சே. என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்க? பாலுக்கு விஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. அந்த நாட்டு வைத்தியம் குப்புசாமி 10,000 ரூபாயை வாங்கிட்டு விஷத்தை பலகாரத்துல வச்சு கொடுத்தா பொட்டுன்னு போயிடுவான்னா, அவன் என்னடான்னா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நம்மள பொட்டு பொட்டுன்னு போறானே. இனிமே என்னங்க செய்யறது? நாம கொடுத்த விஷம் முறிஞ்சு போய் புது வீரியம் வந்திருக்கு அவனுக்கு. 2-3 நாள் ஆச்சுன்னா வீரியம் குறைஞ்சி பழைய மாதிரி ஆயிடுவான். கொஞ்ச நாள் போட்டோம், வேற ஒரு வைத்தியனை பாக்குறேன். நைனா, இனிமையாவது நல்ல வைத்தியனா பார்த்து விஷத்தை வாங்கும் போது நீ சாப்பிட்டு பார்த்து வாங்கு. மறுபடியும் ஏமாந்துற போற. சரி, விஷத்தை வாங்கி முதல்ல உனக்கு கொடுத்து அது வேலை செய்தான் பார்த்துட்டு அப்புறமா பாலுக்கு கொடுக்குறேன். முண்டா முண்டா. பாலு காஃபி, பெரியம்மா காஃபி. டீ காபி காபி டீ டீ காபி காபி. பிரேக் டான்ஸா? இதுல விசில் வேறயா? அரை மணி நேரம் நான் காஃபி காஃபின்னு கத்திட்டு இருக்கேன். இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? இந்த காஃபி தானே கொண்டு இருக்கு தம்பி. இப்போ என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணும் என்னையே கேக்குறியா? காஃபியை மூஞ்சில ஊத்து. காஃபியை மூஞ்சில ஊத்து. எரியுதே. ஐயோ, பாலு ஊத்திட்டா. எரியுதே 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 எரியுதே. ஐயோ, என்னாச்சு? பாலு கொதிக்க கொதிக்க காஃபியை ஊத்திட்டா. அடப்பாவி, ஏன்டா ஊத்துன? தம்பி தான் காஃபியை மூஞ்சில ஊத்துன்னு சொன்னா ஊத்துன. ராஸ்கல், என்னடா அப்படி பாக்குற? இனிமே என் மேல கைய ஓங்குனீங்க முறிச்சிடுவேன். டேய், ஆமாடா. நீ இப்ப என்ன செய்யற? உடனே தோட்டத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் உரிச்சு வண்டியில போட்டு இங்க கொண்டு வர்ற. எனக்கு உத்தரவு நீ யாரு? வீட்டு முதலாளிடா. ஐயோ, எரியிற இடத்துல அடிச்சிட்டா. ஐயோ, என் பிள்ளைய கொன்னுட்டானே. இனிமே இந்த வீட்டுல யாராவது என் பேச்சுக்கு எதிரா பேசுனீங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன செய்வேன்? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். யூ கோடா. தேங்க் யூ. யூ ஸ்டாப். இத பாருங்க சித்தி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க பொன்னான கைகள்ல நீங்களே மசாலாவை அரைச்சி கோழி பிரியாணி நண்டு குழம்பு வைக்கிறீங்க. வேற யாரு உங்க புருஷனா வைக்கிறா? ஓகே, நான் இப்ப வெளியே போய் சாப்பாடு தான் வீட்டுக்கு வர்றேன். ஓகே? அடக்கடவுளே. எப்படி பாலு? சின்னையாவா அது? யா. ஐயோ, ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இந்த சட்டை பேண்ட் கண்ணாடி ஏது இதெல்லாம்? அதெல்லாம் கேட்காத. தைரியமா இருக்கணும் சொன்னேன்ல. இனிமே பாரு என் தைரியத்தை. நல்லா இருக்கா? இதா மாட்டிக்கோ. வா. கண்ணு தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. அதான் ஸ்டைல். வா வா. பாலு பாப்பா. ஆமா, தம்பி முகத்துல கொதிக்கிற காப்பியை ஊத்துனியாமே. அவன் தான் மூஞ்சில காஃபியை ஊத்துன்னு சொன்னா அதான் ஊத்துனேன். இல்லையா தம்பி? ஆமாப்பா. இல்ல, கோவத்துல ஏதோ சொல்றதுதான், அதுக்காக ஊத்திடுறதா? நாளைக்கே உன்னை செத்து தொலைன்னு சொல்றான், செத்துருவியா? தெய்வத்துக்கு சமமா மதிக்க வேண்டிய சின்னம்மாவை கோழி பிரியாணி பண்ணு, நண்டு குழம்பு வை, அதுவும் மசாலாவை நீயே அரைச்சி வைக்கணும்னு சொன்னியாமே. சொல்லலாமா? உன்னை கட்டுப்பாடு உள்ளவனா வளர்க்கணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன். நீ காலி பயில வளர்ந்து நிக்கிற. உன்னை ஒழுக்கம் உள்ளவனா வளர்த்து ஆளாக்குறேன்னு என் அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. அண்ணே, தோளுக்கு மேல வளர்ந்த உங்க மகனை அடிக்கணுமேன்னு நினைக்கிறப்போ நெஞ்சு துடிக்குது, கண்ணு கலங்குது. ஆனா உங்க மகனை நல்லவனா வளர்க்கறதுக்கு என் கடமையை நான் செஞ்சுதானே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, மன்னிச்சிருங்க. வேண்டாம்
நீ திருந்தணுங்கிறதுக்காகத்தான் உன்னை அடிக்கிறேன். என்ன தப்பா நினைக்காதப்பா. நான் உன் சித்தப்போண்டா. என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு சொல்லி என்னை அடிச்சே வளர்த்தீங்க. நானும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புது உணர்ச்சி வந்திருக்கு, புது வேகம் வந்திருக்கு. ஒரு தப்பு செய்யாத நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? தப்பு செய்யறவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். என்னடா செய்ய போற? இப்ப வர அப்பா, வயசுல என்னை விட பெரியவரான என் சித்தப்பாவை நான் அடிக்க போறேனே நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் கலுங்குது. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? உங்க தம்பியை நல்லவரா திருத்ததுக்காக நான் என் கடமையை செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. பல 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 வேணாண்டா. சித்தப்பா, நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அடிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காரு. இதுல அடிச்சா தோலை உரிஞ்சிடா. எத்தனை தடவை நீங்க என் தோலை உரிச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே கடனை வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். உப்பு தின்னா தண்ணி சாப்பிட்டுதான் ஆகணும். சித்தப்பா, கொஞ்சம் காலை காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்க சொல்றேன். இத புடிங்க. எதுக்கு? புடிங்க. முதல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அடிக்கிறது? என்கிட்டவே ஆசீர்வாதம் கேட்கிறானே. அதை கொடுங்க. மாட்டேன் மாட்டேன். அடம் பிடிக்க கூடாது. கொடுங்க சித்தப்பா. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என்னை படிக்க வைக்காததுக்காக. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என்னையும் என் அம்மாவையும் வேலைக்காரங்களை விட மட்டமா நடத்துறதுக்காக. இந்த அடி எதுக்கு தெரியுமா? தெய்வம் மாறி இருக்க அம்மாவை மதிக்காம வந்த பிடாரிய மறிச்சதுக்காக. சித்தப்பா, இப்ப விழுறதெல்லாம் தர்ம அடி. ஐயோ, தர்மம் என்ன இதானே? வேண்டாம், அவர் அடிக்காதே. அடிக்காதே பாரு, அடிக்காதே. ஐயோ, பாரு. ஒரு இடமாவது பாரு, 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 பாரு. பெரியவங்களை அடிக்க கூடாதுப்பா. இல்லம்மா, சித்தப்பாவை திருத்தி நல்ல வழி கொண்டு வரணும். அதுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கேன். அவர் அடிக்கும் போது அவருக்கு ஒலிக்கிறத விட என் மனசு தான் ஜாஸ்தி ஒலிக்கும். சின்னையா, உங்க தம்பியும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டாந்துருங்க. ஐயோ, இனிமே என்னால தாங்க முடியாது. அவனை அடிச்சு திருத்து. பெரியசாமி, உனக்கு காலையில காஃபி இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, இனிமே நானே காலையில எந்திரிச்சு நானே ஸ்டவ் பத்த வச்சு நானே காபி போட்டு நானே உன் பெட்டு கொண்டாந்து தரேன். கௌரியை பார்த்து கண்ணடிக்கிறியா? அடிக்க மாட்டேன். கௌரி யாரு? தங்கச்சி. இப்போது தெரிஞ்சுக்கிட்டே. கோ கோ என்னையே இந்த அடி அடிக்கிறே? அம்மா எவ்வளவு தப்பு பண்ணுது, அதையும் கொஞ்சம் அடி. முட்டி முட்டி தட்டு. பாலு, பாலு, என்ன அடிக்காதப்பா. பொம்பளைன்னு சொல்லி இந்த தடவை விடுற. இத பாருங்க, பொம்பளை எவ்வளவு படிச்சிருந்தாலும், வெளியே எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும், வீட்டு வேலை செய்யாத பொம்பளை கிடையாது. நீங்க நாளையில இருந்து, இன்னில இருந்து வீட்டு வேலை, சமையல் வேலை, வழிகாட்டு வேலை, நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒழுங்கா செய்றீங்க. எப்படி செய்றீங்க? மறுபடியுமா? ரொம்ப ஒலிக்குதா சித்தப்பா? வலிச்சுதாவா? சித்தி, இவரை மேலே கூட்டிட்டு போய் உப்பை ஒருத்தி ஒத்தர கொடுங்க. ஐயோ, அம்மா, ஐயோ. பலமா
நாடு. பார்த்து பிடிக்கும். நடக்க முடியலையே. ஐயோ ஐயோ இந்த அடி. சின்னையா ஆ, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எனக்கே தெரியல, தூள் பண்ணிட்டேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே, இந்த வீட்டிலே. நேத்திக்கு வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான். வரட்டும். வாட் வாட் முணுமுணுப்பு? என்னால முடியல. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. ஆ, எனக்கு மட்டும் பழக்கம் இருந்ததா? இப்ப வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது. என்னால வேலை செய்ய முடியாது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்கணும், வேலை செய்யாதவங்களையும் தண்டிக்கணும். வேலை செய்றேன், வேலை செய்றேன், வேலை செய்றேன். அது. இது வணக்கம் வணக்கம். என்ன திராபடம் சத்தம்? ஒண்ணுல்ல. மன்னிக்கணும், பாத்திரம் ஏதாவது நனைஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்க உடம்பு டபுளா நனைஞ்சிடும். மன்னிக்கணும். என்ன வந்து டேக்க உட்காந்து இருக்க? எந்திரி எந்திரி, போய் இருப்பாடு குளிப்பாட்டு போ. கெட் அவுட். கௌரி, துணியெல்லாம் எங்க? இதோ. போடு இங்க. சித்தி மன்னிக்கணும், இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு சமையலுக்கு போயிடுங்க. அந்த திட்டு பையன் எங்க? அங்க. வா வா, அவனுக்கு தான் கிரிக்கெட் ஆட தெரியுமா? நானும் கவாஸ்கரும் ஃப்ரெண்டு. முதல் பந்து அழகான முறையிலே ஓடி வந்து சிறிது கன அளவிலே ஓங்கி போட்டார். முதல் விக்கெட்டை எடுத்து விட்டார். ஆஹா, ஐயோ, அடுத்த பந்தை எடுத்தார். இந்த முதல் விக்கெட்டை பார்க்கும்போது கபில் தேவ் விக்கெட் எடுத்தது போலவே தெரிகிறது. அடுத்த பந்தை அழகான முறையிலே தடவி அப்படியே ஓடி வந்து அழகான அம்மா தானே நைனா தானே. ஐயோ ஐயோ, யாரும் அடிக்கிறாங்களே. ஐயோ அம்மா. சின்னையா, என்ன இது? மலையில தெப்பலாம் நினைச்சு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போது தோணுச்சு, அதான் மலையில ஓடி வந்துட்டேன். துவட்டி விடுறேன், உட்காருங்க. எங்க? இங்கதான். ஆ. அம்மா. ஏய், முதலாளி எங்கப்பா? முருகேசு, சின்னசாமி, என்னப்பா இது? இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு அது வந்து வேலைக்காரி வச்சு கூடாது? வேலைக்காரி 2 நாள் லீவு. உனக்கு தான் தெரியுமே, வீடு எப்போ நமக்கு சுத்தமா இருக்கணும். சுத்தமடி எல்லாத்தையும் தொடச்சிருவியே. உட்கார் உட்காரலாம்ல? உட்கார் உட்கார். ஆளே மாறி போயிட்ட. கோட்டு சூட் எல்லாம் பார்த்து சொல்றியா? ஆமா ஆமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபாரத்துல கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருந்து. இந்த சாராயம்னா உனக்கு என்ன கேவலமா போச்சா? அதுவும் கள்ளச்சாராயம். அதே வியாபாரம் தான், ஆனா லெவலே கூடி போச்சு. இல்ல லெவல் கூடி போச்சுன்னா வசதிங்க தான். 5-6 வீடுங்க, 6-7 காருங்க. அது சரி, என்ன நம்ம ஊர் பக்கமா? ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல தென்னந்தோப்பு ஒண்ணு விலைக்கு வந்துச்சு, வாங்க வந்தேன். போற வழியில அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வந்ததும் வந்த இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். நீங்க செய்யற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மரியாதையான சாப்பாடு கிடைக்குமான்னு நம்பிக்கையே இல்லை. இந்த பாரு, பட்னம் வந்தேன்னா என்ன அவசியம் வந்து பாரு. என்னுடைய விலாசம். வரட்டுமா? இரு, காஃபியாவது சாப்பிட்டு போ, என் கையால போட்டு தரேன். உன் கையால நீ எதை செய்யல? இது எந்த கோயிலுதோ?
முருகேஷ காளைய அம்மா மட்ராஸ் கௌரி கௌரி குளிச்சிட்டு இருக்க சின்னையா கொஞ்ச இருங்க வந்துடுறேன். சீக்கிரம் வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனிடா என்ன சொல்ல போகிறாய்? உண்மையை சொல்ல போறேன். நான் காளையன் சொல்லி எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த பொண்ணு நான் பாலு நினைச்சிட்டு என்கிட்ட பழகிட்டு இருக்கு. இப்படியே விட்டா அப்புறம் குழப்பமாயிடும். மானிடா, தேவ ரகசியத்தை வெளியே சொன்னால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும். விசித்திரகுப்தா, பிரபு, இவன் ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்க நீ பூலோகத்தில் இருந்து இவனை கவனித்துக்கொள். பிரபு, பூவுலகில் ஏற்கனவே எவ்வளவோ குழப்பங்கள். நானும் சேர்ந்து கொண்டால் என்னவெல்லாம் நடக்குமோ. சரி, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். நாங்கள் வருகிறோம். சின்னையா, சின்னையா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வீட்டுக்கு வந்தீங்க. நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள திரும்பி போயிட்டீங்களே. ஆமா, என்ன விஷயம்? அது வந்து இந்நேரம் அந்த பால் பைய தீர்த்திருப்பாங்க. சொல்லுங்க, என்னை கொல்ல சொல்லி உங்களை அனுப்பி வச்சது யாரு? சொல்ல மாட்டீங்களா? கண்ணனுங்களுக்கு கையாலே அடிச்சது ஒலிக்கலேன்னு நினைக்கிறேன். கௌரி, அந்த கம்பெடு சொல்லிடுறேன். இவர்தான் உங்களை கொலை பண்ண சொல்லி 20,000 ரூபாய் பணம் தரேன்னாரு. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கூட கொடுத்தாரு. போய் இது அபாண்டம். நான் அவங்களை பார்த்ததே இல்லை. உன்னை கொல்ல சொல்லி அவனுங்க கிட்ட பணமே கொடுக்கல. இது என் மகன் மேல சத்தியம். நைனா, நான் செத்து போயிடுவேன். ஒருத்த நமக்கு பிடிக்கலன்னா அவனை அடிக்கணும்னு நினைச்சா நாமளே நேரா நின்னு ஒத்தை கொத்தையா சோலோவா அடிக்கணும். அதுதான் ஆம்பளைத்தனம். ஆளை விட்டு அடிக்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்டாட்டிய ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போய் புள்ளைய பெத்து கொடுப்பான்னு சொல்ற மாதிரி அசிங்கம். நைனா, கையெடு. என்ன பாலு, என்ன கலாட்டாங்க? ஆளை வச்சு அடிச்சு என்ன கொல்ற அளவு துணிஞ்சிட்டாரமா உங்க மச்சனர். கண்ணங்களா, உதைச்சு சாப்பிடறத விட்டுட்டு உழைச்சு சாப்பிடுங்க. அதுதான் நிரந்தரம். போங்க போங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் இல்ல, இந்த ஊரு பக்கம் தலை காட்டினீங்க தலை காணாம போயிடும். ஆமா. அஜிங்கிடி ஜிங்காலே, அஜிங்கிடி ஜிங்காலே, அஜிங்கிடி ஜிங்க. உட்காருங்க. அப்பாடா, நல்ல வேலை. அந்த திருட்டு பசங்க கையில இருந்து உங்களை காப்பாத்துட்டேன். என்னோட ஒரு கடன் தீர்ந்து போச்சு. கடனா? என்னப்பா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் புரியாதுமா. அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா மட்ராஸ் போறேன். மெட்ராஸுக்கு எதுக்குப்பா? முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல, நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கவனிக்கிறதுக்கு கௌரி இருக்கா. என்ன கௌரி? சரி. அஜிங்கிடி ஜிங்காலே,